நாம் ஸ்தோத்திர பலியை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். அந்த நாட்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல ஐக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் தெரிந்தும் தெரியாத செய்த பாவத்திற்கு பலி செலுத்தி தான் என்ன பண்ணுவாங்க, அதை நிவர்த்தி செய்வாங்க. 5 பலிகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இன்றைய நாட்கள்ல இப்படிப்பட்ட பலிகளை நம்மளால என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. அதற்காகத்தான் கர்த்தர் கிருபாதார பலியாய் சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்து விட்டார். ஆமென். இப்ப இந்த பலியில நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஸ்தோத்திர பலியை மனப்பூர்வமா செலுத்து. எந்த ஸ்தோத்திர பலி? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம் செலுத்துவதனால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை கொண்டு நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தாதவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் முதற்கொண்டு தேவனுக்கு இதை செலுத்துங்கள். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்திலும் கர்த்தருடைய தேவாலயத்திலும் அன்றாடம் ஜனங்கள் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். காரணம் தங்களை சுத்திகரிப்பதற்காக, காரணம் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்காக, தேவனோடு கூட நல் உறவை ஏற்படுத்தும்படியாக இந்த பலிகளை செலுத்தினார்கள். நீங்களும் இன்று முதல் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் உங்களை சுத்திகரிக்கும். அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்கு தேவனிடத்துல ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி கர்த்தருடைய பராமரிப்பை உங்களுக்கு பெற்று தரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,